மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் எண் 1 பிறந்தவர்களின் பயன்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லா எண்களும் இந்த 1ஆம் எண்களில் தலைமை வகிக்கின்றது. சூரிய குடும்பத்தின் தலைவனான சூரியன் தான் இதனை ஆட்சி செய்கின்றார். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பழகுவதற்கும் பார்ப்பதற்கும் கம்பீரமானவர்கள். தன்னம்பிக்கையும் இவர்களிடையே அதிகம் இருக்கும். இவர்கள் மற்றவர்களை கடுமையாக வேலை வாங்குவார்கள். அதோடு மனித நேயத்துடன் நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் மற்றவர்களிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களாகவே சமாளித்துக் கொள்வார்கள். மற்றவர்களுடன் விவாதித்தால் கௌரவம் போய்விடும் என்று நினைப்பார்கள். இவர்களுக்கு அரசு சார்ந்த தொழில் நிச்சயம் ஏற்படும். கடின உழைப்பு கண்டிப்பான நடத்தையும் இவர்களின் தலைமை ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லும். மனதில் ஊக்கமும் எதையும் தாங்கும் மனோபாவமும் கொண்டவர்கள். தோல்வி ஏற்படுவதை தாங்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் மனத்துடிவுடன் புதிய திட்டங்களுக்கு சலிக்காமல் செயலாற்றுவார்கள். புதிய செய்திகளை ஆராய்வதில் மகிழ்ச்சியானவர்கள். நேர்மையான முறையில் எதையும் அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். தாங்கள் உடுத்தும் உடைகள் அடையும் பொருட்கள் மிகவும் மதிப்பாக தெரிய வேண்டும் என்று அதற்கு தாராளமாக செலவு செய்வார்கள். மன மகிழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்வார்கள். உதவியை கூட வெளிப்படையாக சொல்லி விளம்பரம் அடைய ஆசைப்பட மாட்டார்கள். அவர்களின் இரக்க குணத்தால் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆனால் நல்ல பெயரும் புகழும் நிச்சயம் அடைவார்கள். வாக்குறுதி கொடுத்துவிட்டால் எப்படியாவது நிறைவேற்றுவார்கள். பொதுவாக சோம்பரித்தனமும் பொறாமையும் அவர்களுக்கு பிடிக்காது. இந்த எண் படிப்பில் ஆர்வத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும். பெரும் பயணங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். லாபத்திற்காக தங்கள் மனசாட்சியை ஒதுக்க மாட்டார்கள். பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். எப்பாற்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீரை வந்து மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிக்கும் மாண்பு கொண்டவர்கள். பொதுவாக திருமண காலம் கடந்தே நடைபெறும். காதல் விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் என்றாலும் ஏமாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இத்துடன் எண் 1 பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் மற்றும் பலன்கள் நிறைவடைகின்றது. மீண்டும் எண் 2 பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்களை பார்ப்போம். நன்றி.